திருப்பதியில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தரிசனம் பற்றிய ஒரு விரைவான பார்வை இது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கொடுக்கிற இந்த இலவச தரிசனத்தை ஆன்லைன்ல எப்படி சரியா புக் பண்றது, அதோட முக்கிய விதிகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தகுதி ஆர் முன்பதிவு பத்தி பார்ப்போம். பாருங்க, இந்த இலவச தரிசனம் யாருக்கெல்லாம்னா மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் சில பெரிய மருத்துவ பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு. அவங்க கூட ஒரு உதவியாளருக்கும் டிக்கெட் ஃப்ரீ தான். ஆனால் ஒரு விஷயம், இது முழுக்க முழுக்க ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். டிடிடி வெப்சைட் இல்லைனா ஆப்பில் தான் பண்ணணும். நேரில் போய் வாங்கவே முடியாது. ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் தான். ஸோ கொஞ்சம் வேகமாக இருக்கணும். ரெண்டாவதா, உதவியாளர் ஆர் குழந்தைகள் பற்றின விதிகள். இது ரொம்ப முக்கியம், கவனிங்க. இப்போ நீங்க ஒரு மூத்த குடிமகன்னா உங்க கூட வர்ற உதவியாளர் உங்க வாழ்க்கை துணையா இருக்கணும், இல்லைனா 50 வயசுக்கு மேல இருக்கிற சொந்தக்காரரா இருக்கணும். ஆனா நீங்க ஒரு மாற்றுத்திறனாளினா யார் வேணாலும் உங்க கூட வரலாம். இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். மூத்த குடிமக்கள் பேர குழந்தைகளை கூட்டிட்டு வர முடியாது, ஆனா மாற்றுத்திறனாளிகள் அவங்க குழந்தைகளை கூட்டிட்டு வரலாம். இந்த ஒரு பாயிண்ட் தெரியாம போயிடாதீங்க. கடைசியா, டாக்குமெண்ட்ஸ் ஆர் தரிசன நாள் ஏற்பாடுகள். ஓகே, புக் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, உங்க ஆதார், உங்க உதவியாளர் ஆதார், அப்புறம் உங்க மெடிக்கல் இல்லைனா மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் ஒரே போட்டோவா எடுத்து அப்லோட் பண்ணணும். தரிசனம் அன்னைக்கு சரியா மதியம் 1 மணிக்கு தெற்கு மாடவீதியில் இருக்கிற வெயிட்டிங் ஹாலுக்கு போயிடணும். தரிசனம் 3 மணிக்கு ஆரம்பிக்கும். அங்க போறதுக்கு பேட்டரி காரெல்லாம் இருக்கு, கவலையே வேண்டாம். உதவிக்கும் ஆட்கள் இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த விஷயங்களை மட்டும் சரியா பிளான் பண்ணிட்டா போதும், மூத்த குடிமக்கள் ரொம்ப நிம்மதியா தரிசனம் பண்ணலாம்.